பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு ட்ராய்க்கான பைபிள் வாசனம் பார்க்கலாமா? இடைவிடாமல் ஜெபியுங்கள். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6-7 வசனம் வாசிக்கிறேன். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்தும் உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ஆண்டவர் சொல்றாரு, நீ ஜெபம் பண்ணதுக்கு வரதுக்கு முன்னாடி நீ எப்படி செயல்படணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து இந்த வசனத்தை மூலமா கற்றுக் கொடுக்குறாரு. என்னன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஒண்ணு கவலையே படக்கூடாது. நமக்குள்ள கவலை ஒண்ணு வருதுன்னா அப்ப நமக்கு தேவை இருக்கும் இல்லையா? இந்த கஷ்டம் இருக்கு, இந்த தேவை இருக்கு, இதை நான் எப்படி பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி பல விதமான கவலைகள் நம்மள சூழ்ந்து கொண்டிருக்கும். அந்த கவலை சூழ்ந்து கொள்ளனால்தான் ஆண்டவர்கிட்டே நம்ம வந்து கேட்க வரும். ஸோ அந்த கேட்க வரும்போது ஃபர்ஸ்ட் நீ வந்து கவலைப்படாத, எது கொடுத்தமே கவலைப்படாது. கவலைப்படாம இருந்து எல்லாவற்றையும் உங்களோட விண்ணப்பத்தை வந்து ஸ்தோத்திரத்தோட ஆரம்பிங்க. ஐசப்பா நமக்கு ஸ்தோத்திரம், இந்த பிரச்சனைக்காக ஸ்தோத்திரம், இந்த தேவைக்காக ஸ்தோத்திரம், கஷ்டமான சூழ்நிலைக்காக ஸ்தோத்திரம். எதுவா இருந்தாலும் அதை என்ன தெரியப்படுத்த வருகிறோமோ அதை ஃபர்ஸ்ட் நம்ம நன்றி சொல்லி ஆரம்பிக்கணும். நன்றி சொல்லி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஜெபத்தினால, அதோட நன்றி சொல்லி நம்மளோட தேவைகளை கஷ்டங்களை அதெல்லாம் நீங்க ஜெபத்துல வந்து வைக்கணும். ஜெபத்துல வச்சதுக்கு அப்புறம் அது வந்து வேண்டுதல், அதாவது ஜெபமும் வேண்டுதல் ரெண்டும் ஒரே மாதிரிதான் இருக்கு. அது என்ன டிஃபரன்ஸ்னா, ஜெபம்னா நம்மளோட பிரேயர், வேண்டுதல் அப்படின்னா அது ஒரு ரிக்வெஸ்ட். ஆண்டவருக்கு சித்தமானது அவர் கருத்துனால வாங்கிக்கணும்னு சொல்லி ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறோம். ஆண்டவரே எனக்கு இந்த தேவை இருக்கு, உங்க சித்தமா தான் இது எனக்கு கொடுங்க, எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, அவங்க சித்தமா இருந்தா அந்த சூழ்நிலையை மேற்கொள்ளும்படி எனக்கு பலன் தாங்க, இன்னும் இந்த சூழ்நிலையை எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சித்தத்துக்குள்ளாக நம்ம ஜெபத்தை வச்சு ஆண்டவர் கிட்ட கேட்கணும். இதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா வந்து குஷ்டரோகியா இருக்க ஒருத்தவங்க வந்து ஆண்டவர் கிட்ட வந்து கேட்க வருவாங்களா, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்ன சுத்தமாக உம்மால கூடும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்களா. ஆண்டவர் சொல்ல, எனக்கு சித்தம் வந்து நீ சுத்தமாக. அப்படி அவங்க என்ன பண்ணிருக்காங்க, உங்களுக்கு சித்தமானா, அதாவது ஃபர்ஸ்ட் ஆண்டவர் சித்தத்தை வந்து அங்க வைக்கிறாங்க. உமக்கு சித்தமானால் என்னைய சுத்தமாக உம்மால் கூடும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சித்தத்தை, அதாவது ரிக்வெஸ்ட், அதான் வேண்டுதலை ஃபர்ஸ்ட் வச்சு ஜெபத்தை ஏறெடுக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகன்னு சொல்லி சொல்றாரு. அப்போ அவங்களுக்கு வந்து ஆன்சரும் கிடைக்குது, அவங்களுக்கு சுகமும் ஆகுது, அவங்க சந்தோஷம் சமாதானம் அவங்க இருந்துட்டு நிரப்பு. ஸோ அப்படிதான் நீங்க தேவனுக்கு தெரியப்படுத்தணும். ஜெபத்தினாலும் வேண்டுதல்னாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. இந்த மாதிரி நீங்க தெரியப்படுத்துங்க. அப்படி தெரியப்படுத்தும் போது அடுத்த வசனம் சொல்லுது, இப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலாக தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அப்படி நீங்க தெரியப்படுத்தீங்கன்னா எல்லா புத்திக்கும் மேலான தேவனோட சமாதானம் வந்து நம்ம இருதயத்திலும் சரி நம்ம சிந்தனையிலும் சரி கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளுமா. அந்த குஷ்டரோகி மனுஷன் வந்து ஆண்டவர் சித்தத்துக்குள்ளாக அந்த ஜெபத்தை வச்சதுக்கு அப்புறம் ஆண்டவர் பதிலும் கிடைச்சிச்சு, சுகமும் கிடைச்சிச்சு, விடுதலையும் கிடைச்சிச்சு, சந்தோஷம் சமாதானம் எல்லாம் கிடைச்சிச்சு. அவங்க இருதயம் அவங்க சிந்தனையும் ஃபுல்லா அவங்க கர்த்தரோட சமாதானம் ஆட்கொண்டுச்சு, காத்து கொள்ளப்பட்டுச்சு இல்லையா? அந்த மாதிரிதான் நம்ம வந்து ஆண்டவர் கிட்ட ஜெபத்துல வந்து நிக்கும் போது எதை கொடுத்து கவலைப்படாம என் பரம தகப்பன் கிட்ட சொல்லிட்டு அவர் பார்த்துப்பார், அவர் செய்வார், அவருக்கு சித்தமான அவர் கருத்தினால் வாய்க்கும் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு கவலை இல்லாம அவர்கிட்ட வந்து ஜெபம் பண்ண வரும்போது ஸ்தோத்திரம் பண்ணி இந்த காரியத்தெல்லாம் சொல்லி அப்புறம் ஆண்டுக்கு சித்தமானது உங்க கருத்தெல்லாம் வாய்க்கும்னு சொல்லி ஆண்டுக்கு தெரியப்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்கா ஆண்டவரோட ஆன்சர் பதில் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். நம்மளோட இருதயத்தையும் சரி சிந்தனையும் சரி அது சமாதானத்தால் நிறைஞ்சிருக்கும். அடுத்த வசனம் தியானிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 16, 17, 18 வாசிக்கிறேன். எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. அது இதுக்கு முன்னாடி நம்ம வாசிச்சோம் இல்லையா, ஒன்றுக்கும் கவலைப்படாது, அதாவது கவலைப்படாம எல்லாத்துக்கும் நீங்க சந்தோஷமா இருக்கணும். அதான் இங்க சொல்றாங்க, எப்போதுமே சந்தோஷமா இருங்க. அடுத்தது இடைவிடாம ஜெபிங்க. இங்க எப்படி ஜெபம் பண்றதுக்கு வரும்போது ஸ்தோத்திரம் பண்ணுங்க அப்படின்னு அந்த மாதிரி இடைவிடாம நீங்க ஜெபிங்க. இடைவிடாம ஜெபிக்கணும் உட்காந்து முட்டி போட்டுட்டு எல்லாம் சொல்லிட்டே இருக்கணுமா? அப்படியே இல்லை. எப்போதுமே நம்ம நடந்து போகும்போது ஒருத்தவங்களை பார்க்கும் போது இந்த ஆத்மா ரசிங்க, இவங்க தேவைகளை சந்திங்க, அவங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன் வச்சு கூட நம்ம கண்டுபிடிக்கலாம் அவங்க சோகமா இருக்கணும் சந்தோஷமா. அப்படி இருக்கும்போது அந்த ஆத்மா வந்து சோகமா இருந்துச்சுன்னா, அவங்க ஏதோ ஒரு துக்கத்துல இருக்காங்க, சோகமா இருக்காங்க, அதை என்னன்னு பார்த்து நீங்க பரிபூர்ண சுகமோ இல்லை தேவைகளை சந்திக்கப்படும்படி செய்யுங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கான துக்கமா இருக்கிறவங்க ஜெபிக்கணும். சந்தோஷமா இருக்காங்க, இவங்க சந்தோஷமா இருக்காங்க, அதுக்கு நமக்கு ஸ்தோத்திரம் ஏசப்பா. இந்த ஆத்மாவை ரசிங்க, இந்த வேலை சேர்த்துக்கு எனக்கு பலன் கொடுங்க, கூட வாங்க ஏசப்பா, நம்ம ஒன்னா சேர்ந்து போலாம், என் கூட சேர்ந்து நீங்களும் இந்த வேலையை செஞ்சு கொடுங்க ஏசப்பா, இந்த வேலைக்கு எனக்கு ஞானம் கொடுங்க அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன ஜபத்தை நம்ம ஆண்டவர்கிட்ட அந்த ரிலேஷன்ஷிப் நம்ம ஆண்டவர்கிட்ட பேசுறது தான் அது ஜபமே இல்லையா? ஸோ சின்ன சின்னமா நம்ம பேசிட்டே இருக்கோம், அது ஆட்டோமேட்டிக்கா அந்த நாள் முழுசாவே நம்ம ஆண்டவர்கிட்ட பேசிட்டே இருப்போம், அது ஜபங்கள் போய்கிட்டே இருக்கும். ஸோ அதுதான் இடைவிடாமல் ஜெபிங்க அப்படின்னு சொல்றது. எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமா இருக்குது. அதாவது முன்ன படிச்சோம் இல்லையா, ஸ்தோத்திரத்தோட விண்ணப்பம் இருக்கிறது, அதே தான் இங்கேயும் சொல்றாங்க. எல்லாத்துக்கும் நீங்க ஸ்தோத்திரம் செய்யுங்க. ஏன்னா ஸ்தோத்திரம் செய்யும் போதுதான் நம்ம நன்றி நன்றி சொல்ல சொல்ல பிசாசுக்கு வந்து எரிச்சல் கோவமாகும். என்ன இவ்வளவு கஷ்டம் இவ்வளவு பிரச்சனை இருக்கு அப்பயும் வந்து நன்றி சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி அந்த பிசாசுக்கு வந்து கோவம் எரிச்சல் வரும். யோபு அப்படிதான் வந்து பிசாசை சோதிச்சு எல்லாத்தையும் இழந்து நிக்கிறாரு, அப்பயும் வந்து அவர் வந்து நன்றி சொல்றாரு. கர்த்தர் கொடுத்தா கர்த்தர் எடுத்துக்கொள்ளார், கர்த்தரோட நாமத்துக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க.
சொன்னாங்க. அந்த மாதிரி எல்லாவற்றையும் நம்ம ஸ்தோத்திரம் செய்யும் போது இதுதான் தேவனோட சித்தமா இருக்கு. அதாவது அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமா இருக்கு. நீங்க இப்படி செய்யறதுதான் ஆண்டோட சித்தம். ஏன்னா அப்பதான் நமக்குள்ள கவலை வராது, பாரம் வராது, சந்தோஷம் இருக்கும், சமாதானம் நிறைஞ்சிருக்கும். கண்டினியூஸா ஆண்ட உறவுல இருப்போம், ஜெபம் பண்ணுவோம், ஆண்டு சித்தத்துப்படி நம்ம செய்வோம். ஆண்டு சித்தம்படி எதை கேட்டுக்கொள்வீங்களோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லியிருக்காரு இல்லையா? ஸோ இப்படி நம்ம ஆண்டு சித்தத்துக்குள்ள ஸ்தோத்திரம் செஞ்சு ஜெபம் பண்ணி அந்த சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து நம்ம நடக்கும்போது நிச்சயமா அந்த ஜெபத்துக்கான பதில் நம்மளுக்கு நிச்சயமா கிடைக்கும். சமாதானம் நம்ம சிந்தனை இருதயத்தையும் ஆட்கொள்ளும். இப்ப ஆண்டவர்கிட்ட கேட்கலாமா? ஏசப்பா, ஜெபத்தை எப்படி பண்ணணும்னு கற்றுக் கொடுத்ததுக்கா ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஆண்டவரே ஏசப்பா, நான் எப்போதுமே சந்தோஷமா இருக்கணும், ஒன்றுக்கும் கவலைப்படாம எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோட உங்களுக்கு விண்ணப்பங்களை ஏறெடுக்க பிள்ளையா நான் இருக்கணும். எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே ஏசப்பா. அதுல உங்க சித்தமானதை பற்றி தான் நான் கேட்கணும் ஆண்டவரே ஏசப்பா. உங்களோட சித்தத்தை அறிஞ்ச பிள்ளையா நான் காணப்படணும் ஆண்டவரே ஏசப்பா. எனக்கு உதவி செய்யுங்க. உங்களுக்கு சித்தமானது உங்க கருத்தனால வாய்க்குன்ற வார்த்தை பிள்ளை நான் ஒரு விஷயமே உங்க சித்தத்தைப்படி கேட்க எனக்கு ஞான கிருபையை தந்து நடத்துங்க ஆண்டவரே ஏசப்பா. எல்லாவற்றுக்கும் மேல உங்களோட சமாதானம் என்னோட சிந்தனையும் இருதயத்தையும் காத்து கொள்ளும்படி செய்யுங்கப்பா. என்னையும் உங்க கருத்துல அர்ப்பணிக்கிறேன். என்னப்பா, இடைவிடாம ஜெபிக்கிற பிள்ளையா என்னை மாற்றுங்க. வாரத்தோடு ஜெபிக்கிற பிள்ளையாவும் என்னை மாற்றுங்க. ஆத்துமாக்காக கண்ணீரோடு ஜெபிக்கிற பிள்ளையாவும் என்னை மாற்றுங்க. ஜெபாவிய என் மேல ஊற்றுங்கப்பா. உமக்கு சித்தமான பிள்ளையா, வல்லமை எடுத்து பயன்படுத்த பிள்ளையா என்னையும் உங்க கருத்துல ஒப்படைக்கிறேன். நீங்க பொறுப்படுத்த அழகு செய்யுங்க. இப்ப ரீசன் நாமத்தை ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் ஜீவன் நல்ல தகப்பனே, ஆமீன் அப்படின்னு சொல்லி அனுதினமும் நம்ம இப்படி ஜெபிப்போம். விசுவாசத்தையும் பதிலையும் சமாதானத்தையும் கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொள்வோம். ஆமீன்.